வாங்க நான் பேக் எடுத்துக்கிறேன் வாங்க. கிட்டத்தட்ட 2வது நாள் நடைப்பயணம். மதிய ஓய்வுக்கு அப்புறம் தண்ணி குடித்ததுனால தொண்டை இதாகிடுச்சு. மதிய ஓய்வுக்கு அப்புறம் நம்ம நடக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவரால் சுத்தமாக ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அவர் உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒத்துழைக்கலைன்னு அவரே சொல்கிறாரு. அதனால் ரொம்ப பிரிய முடியாத ஒரு மனதோடு அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கும்பகோணத்துக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவரை இங்கேருந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு நம்ம 3 பேரும் இந்த பயணத்தை திரும்ப தொடர்றோம். ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப அவரால் முடியல. ஏன்னா வெயில் அந்த மாதிரி வெயில் அடிக்குது. மூச்சு காற்றே வந்து பார்த்திங்கன்னா இப்படி விட்டு பார்த்தா சுடுற அளவுக்கு நம்ம போய் ஆகணும். ஸோ அவரும் அந்த மனநிலையோடு தான் வந்தார். அவர் அவ்வளோ முடியலன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிருக்குன்னா அப்போ பாருங்கள் அவரோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரிங்க ப்ரோ, நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க சரிங்களா? நம்ம வந்து போயிட்டு வந்து திரும்ப சந்திப்போம். என்னால் எனக்கு போகணும்ல இல்லை ப்ரோ, ஆனால் முடியல ப்ரோ, என்னால் நடக்க ப்ரோ இல்லை. உங்கள் உடல்நிலை சொல்கிறது தான் கேட்கணும் சரிங்களா? நம்ம பஸ் ஏற்றி விடுவாங்க. வாங்க நான் பேக் எடுத்துக்கிறேன் வாங்க. அதனால் சுத்தமாக முடியல. பஸ் அங்கே போகுது ப்ரோ, அங்கே போகணும் இப்போ பஸ் ஏறுறது கூட. ஒரு நல்லபடியாக வீடு போகட்டும், நம்ம நல்லபடியாக சிவனை தேடி போவோம்.